வணக்கம். பென்சில் புயல் காரணமாக தமிழகத்தில் சென்னை, திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, கடலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 3 தினங்களாகவே இடைவிடாமல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்ததும், மேலும் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் அதிகபட்சமாக 2 நாட்களில் 144.4 மில்லிமீட்டர் கனமழை பெய்தது. இதனால் ஆங்காங்கே மண் சரிவு ஏற்பட்டு தண்ணீர் முழுமையாக வெளியேறி வருகிறது. அங்கிருந்து வெளியேற்றப்படும் நீரானது பல்வேறு ஏரிகள் மற்றும் ஓடைகளில் நிரம்பி திருமணி முத்தாற்றில் செல்கிறது. இந்த நிலையில் நேற்று மாலை முதல் சேலம் மாநகர் மற்றும் புறநகர் பகுதியில் பலத்த கனமழை இடைவிடாமல் சுமார் 6 மணி நேரம் பெய்தது. இதன் காரணமாக திருமணி முத்தாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தற்பொழுது கந்தம்பட்டி பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் வெள்ள நீர் முழுமையாக சூழ்ந்துள்ளது. இங்கிருந்து பெங்களூரு மற்றும் கர்நாடகா செல்லும் வாகனங்கள், நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சாலையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கிருந்து கோவை, ஈரோடு, மதுரை, சென்னை செல்லும் வாகனங்களும் மேம்பாலம் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சாலையின் இருபுறமும் உள்ள நூற்றுக்கணக்கான கடைகள் மற்றும் பெட்ரோல் பங்குகளில் குடியிருப்புகள் என பல பகுதிகளில் இந்த வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் பெட்ரோல் பங்குகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மற்றும் பேருந்து என அனைத்துமே நீரில் மூழ்கியது. இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக போக்குவரத்து தற்பொழுது நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் பெங்களூர் செல்லும் வாகனங்கள், கர்நாடகா செல்லும் வாகனங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் காத்திருக்கிறது. இதே போல மதுரை, கோவை, ஈரோடு செல்லும் வாகனங்களும் கந்தம்பட்டி பிரதான சாலையிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நீரின் அளவு அதிகரித்து வருவதால் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் செல்ல முழுமையாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. சரக்கு வாகனங்கள் அந்த பகுதி நிறுத்தி வைக்க 5 சரக்கு வாகனங்கள் மட்டுமே தற்பொழுது சாலையில் ஊர்ந்தவாறு செல்கிறது. மாற்றுப்பாதையில் செல்லவும் காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். இவர்களுக்கான மாற்றுப்பாதையை தற்பொழுது பழைய பேருந்து நிலையம் வழியாக செல்லவும் காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். ஒரே நேரத்தில் சாலையின் இருபுறமும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தேசிய நெடுஞ்சாலையில் சரக்கு வாகனங்கள், கார், பேருந்து என நூற்றுக்கணக்கான வாகனங்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு அணிவகுத்து இருக்கிறது. ஆனா இது சம்பந்தமா அந்த வாகன ஓட்டிகள்லாம் என்ன சொல்றாங்க? தற்பொழுது திடீரென இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அவர்கள் இந்த இடத்தை விட்டு நகர முடியாத சூழ்நிலை தற்போது உருவாகியுள்ளது. மேலும் இந்த கந்தம்பட்டி பிரதான சாலை என்பது பெங்களூரு, சென்னை உள்ளிட்ட மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் முக்கிய தேசிய நெடுஞ்சாலை என்பதால் இந்த பகுதியில் நிற்கின்றனர். இவர்களுக்கு செல்லவும் தற்பொழுது மாற்றுப்பாதையும் இல்லாத காரணத்தினால் அங்கேயே நிற்கின்றனர். இந்த தண்ணீரானது தற்பொழுது வெளியேற்றும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் பிறகு வாகனங்கள் செல்ல முடியும். தற்போது வரை சரக்கு வாகனங்கள் மட்டுமே அதிக பாரம் ஏற்றி வந்த சரக்கு வாகனங்கள் 5 வாகனங்களாக ஊர்ந்து செல்கிறது.